துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு. இப்ப 10ஆம் இடத்திற்கு வரார். ஸோ தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார். ஆனா இருந்தாலும் 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்கு. சரி. அண்ட் 6ல இப்ப இருக்கக்கூடிய சனி வந்து தன வரவை வந்து நெறைய குடுப்பார். அடுத்ததாக வரக்கூடிய இந்த ராகு, கேது பெயர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவும் 10ஆம் இடத்திற்கு தான் போறாரு. அதனால வேலையில நெறைய மாற்றங்கள் இவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ புதுசா ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம். ம். அதனால அவங்களுக்கும் கடன் குடுக்கறதுக்கும் தயாரா இருப்பாங்க. ஸோ வரக்கூடிய பணத்த வந்து கரெக்ட்டா இவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைம் துலாம் ராசி நேயர்களுக்கு. ஐயோ! 10ஆம் இடத்துக்கு குரு வந்தா பதவி போயிருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் வேண்டாம். வ இந்த கேதுவும் சேர்ந்து ராகு, கேது, சனி இவற்றினுடைய இந்த சஞ்சாரம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை இவங்க கரெக்ட்டா பயன்படுத்தினாலே போரும். அடுத்த 1 வருட காலத்திற்கு இவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பதற்றமோ, இல்ல பயமோ வந்து அவசியம் தேவையில்லை. அ இந்த இருக்கிறத நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம புதுசா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலம் தான். ஸோ நீங்க பரிகாரமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வியாழக்கிழமை ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க. நெறைய சிவனடியார்கள் இருக்காங்க, இல்ல முருக பக்தர்கள் இருக்காங்க. ஸோ அன்னதானம் பண்றவங்களுக்காவது நீங்க போய் ஹெல்ப் பண்ணலாம். பொருளுதவி பண்ணலாம். இல்ல நீங்க கோவில்களுக்குமே ஏதாவது வாங்கி குடுக்கலாம். ஸோ எவ்ரி தர்ஸ்டேஸ் இத 1 இயர் பண்ணீங்கன்னாலே, வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியும், மற்ற கிரக பெயர்ச்சிகளும் இவங்களுக்கு சாதகம்.